ரொம்ப பிடிக்கும். நான் படித்தது வந்து சென்ட் சேவியர் ஸ்கூலில் படித்தேன். நான் இன்று தான் பாலமுருகன் இருந்தாலும் சென்ட் சேவியரில் படிக்கிறப்போ ப்ரேயர் சேவியர் ஸ்கூல் பெரம்பூர் சென்ட் சேவியர், பெரம்பூரில் சென்ட் சேவியரில் படிக்கிறப்போ அதான் பயங்கரமான ஈர்ப்பு. ஆனால் ஃபாதர் சொல்லிட்டார் அசால்ட்டா, உங்களை மாதிரிலாம் நாங்கள் எப்படி எந்த காலத்தில் வர முடியும்? நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஆள் தான், நீங்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு ஆளாக வரீங்க. ஆமாம், எவ்வளோ கஷ்டமானது ரொம்ப, இது எவ்வளோ மிகப்பெரிய அழைப்பு. நாங்களும் எங்களுக்கும் மனசு கஷ்டமாக பார்த்தா பொறாமையாக இருக்குது. நாங்களும் இது போன்ற வாழ்க்கை எல்லோரும் வாழ கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் அழைப்பு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அழைப்பு இருக்கணும். அதில் வந்து அருட்தந்தைகளுக்காக நான் ஒரு பாட்டு எழுதினேன், 4 வரி மட்டும் பாடுறேன். அருட்தந்தைகளுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன். பாட்டு எழுதி ரிலீஸ்லாம் பண்ணிட்டேன் நான் அந்த பாட்டை. அது நடந்து வந்த டென்ஷனில் மறந்துட்டேன். இதை உங்கள் பார்த்தோன்னே பயம் வந்துச்சு இந்த பாட்டை பாடலான்ட்டு. ஆசைப்பட்டு வரல, அவர் அழைத்ததால வந்தோம். காசுக்காக வரல, கடவுள் கிருபையால வந்தோம். சுகத்திற்காக வரல, உங்க சுமையை தாங்க வந்தோம். சுகத்திற்காக வரல, உங்க சுமையை தாங்க வந்தோம். நடிச்சு நாங்க வரல, படிச்சு பட்டம் வாங்கி வந்தோம். நடிச்சு நாங்க வரல, படிச்சு பட்டம் வாங்கி வந்தோம். சொந்தங்களை மறந்து வந்தோம். ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்க தந்தோம். சொந்தங்களை மறந்து வந்தோம். ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்க தந்தோம். குருத்துவம் என்றாலே தனித்துவம், மண்ணில் இந்த வாழ்வே பெரும் மகத்துவம். இந்த குருத்துவம் என்றாலே தனித்துவம், மண்ணில் இந்த வாழ்வே பெரும் மகத்துவம். உறவுகளை விட்டு விட்டு துறவரமா வந்தோம். உலக வாழ்வை எடுத்துரைக்க தனிமையாக நின்னோம். காடு மலை மேடு கடந்து கடவுளோட புகழை பாடு. 6 குலம் கடலை தாண்டி அன்னை மரியில் புகழை பாடு. தந்தையாக மாறிவிட்டோம், அருட்தந்தையாக மாறிவிட்டோம். மேய்ப்பரின் மந்தையிலே தவறி போன ஆடுகளை கண்டுபிடிக்க அருட்தந்தைகள் நாங்க வந்தோம். இனி அணி அணியாய் திரண்டு வருவோம். ஆசைப்பட்டு வரல, அவர் அழைத்ததால வந்தோம். காசுக்காக வரல, கடவுள் கிருபையால வந்தோம். சுகத்திற்காக வரல, உங்க சுமையை தாங்க வந்தோம். நடிச்சு நாங்க வரல, படிச்சு பட்டம் வாங்கி வந்தோம். சொந்தங்களை மறந்து வந்தோம். ஆண்டவர் எங்களுடன் துணை இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்க தந்தோம். குருத்துவம் என்றாலே தனித்துவம், மண்ணில் இந்த வாழ்வே பெரும் மகத்துவம். நாங்கள் 10 நாள் கழிச்சு 30ஆம் தேதி வீட்டுக்கு போயிடுவோம். நான் என் மனைவி பார்ப்பேன், கல்யாணம் ஆகுது, அவங்க தாயை பார்ப்பாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். எனக்கு எல்லாமே இங்கே இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பார்க்காத நீங்கள் இருக்கிறது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய கஷ்டம், மனசு கஷ்டம் பயங்கர. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் யார். அதுதான் எழுதுனேன், குருத்துவம் என்றாலே தனித்துவம், மண்ணில் இந்த வாழ்வை பெரும் மகத்துவம். யாரும் வாழ முடியாது. ஆசைப்பட்டு வரல. நான் பாலா நல்லா பாட்டு பாடுறேன்ட்டு என்னை பாஸ் ஆகிடுவோம், ஃபாதர் ஆக முடியாது. என்னுடைய ஃபாதரா பிஷப் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணி ஃபாதர் ஆக முடியுமா? முடியாது.
இப்போ எப்படி ஒரு காக்கா அடிப்பட்டு கீழே விழுந்துச்சுன்னா வேறு எந்த காக்கம் மனுஷன் தொட்டால் எந்த காக்காவும் தொடாது, அந்த மாதிரி ஆகிட்டேன், காக்கா மாதிரி ஆகிட்டேன். நம்ம யாரும் தொட மாட்டாங்க. நான் எனக்கு 1000 பவர் இருக்கலாம். பிஷப் கிட்ட போயிட்டு ஒரு 50 லட்சம் தரேன், 1 லட்சம் தரேன் பிஷப் சொல்லி என்னை ஃபாதர் ஆக முடியுமா? அதில் இது ஏதோ சும்மா போனோம், ஒரு 4 ஓலை கொட்டா கட்டணும், ஒரு 10 பேரை கூப்பிட்டு விசுவாசின்னு சொல்லி சர்ச்சு நடத்துகிறோம், அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் படிக்கணும், 5 ஸ்டேட்டு, ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் மாறணும். அவ்வளோ படித்து தான் இந்த பட்டத்துக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயம். படிப்புனா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது கிடையாது. நான் ஒரு நாள் போயிருந்தேன், வியானி ஃபீஸ்ட்டுக்கு போயிருந்தேன். வேலூர் போகிறப்போ அருட்தந்தையில் பார்க்குறப்போ வயசானவங்களாம் பார்த்தேன். ரொம்ப மனசு ஒன்றி போச்சு எனக்கு. ஆமாம், அப்போ கேட்டப்போ வீட்டுக்கே நாங்கள் போக முடியாது, நாங்கள் இறந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக. அந்த ஐயா சொல்கிறப்போ அவங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க உங்கள் பிரசங்கங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் கண்டிப்பாக வழி நடத்தி அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு எழுதினேன், ஆசைப்பட்டு வரல, அவர் அழைத்ததால் வந்தோம், காசுக்காக வரல. இவங்களுக்கு எதுக்கு இப்போ காசு தேவை கிடையாது. இப்போ ஐயா இவர் என்ன பண்ண போகிறார்? காசு கொடுத்தா அவர் 10,000 கொடுத்தா என்ன பண்ண போகிறாரு? எதுவுமே பண்ண முடியாது அவரால். கடைக்கு போக முடியுமா, இல்லை எதனா வாங்கி சாப்பிட முடியுமா, இல்லை ஆர்டர் பண்ணி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறாரா? கிடையாது. இல்லை ட்ரெஸ்ஸுன்னு இதே ட்ரெஸ் தான் எடுக்கணும். 10,000 1 லட்சம் கொடுத்தாலும் இதே ட்ரெஸ் தான், வேறு ட்ரெஸ்ஸு போட முடியாது. இப்போ சாதாரண ஷர்ட் வாங்கினா கூட நாங்களாட்டி பிரிண்டட் ஷர்ட் போடுவோம், இவங்க ஸ்டைப்பிடு, அந்த ஸ்டைப்பிடு ஷர்ட் வெளியே தெரியக்கூடாது, மெல்லிசாக தான் இருக்கணும். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு போடணும், எப்படி போடுவோம் மனுஷன்? அது மாதிரி குருத்துவத்தை குறித்து நான் நிறைய பாடல் எழுத போகிறேன். அது ஐயா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான் கொடுத்தது. முதல்ல ஜோரா கொஞ்சம் கைத்தட்டி அவருக்கு நம்முடைய உற்சாகத்தை தெரிவிப்போம். உண்மையாகவே 7 ஆண்டுகள் படிக்கிறோம், 1 ஆண்டு பயிற்சி, களப்பயிற்சி. அந்த 7 ஆண்டுகளில் படித்து தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி எங்களுக்கு உணர்த்தியது உண்மையிலேயே மனசுக்கு அது ரொம்ப ஏற்றதாக இருக்கிறது. இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கிறது இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் அந்த குருத்துவத்தை கொடுங்க. வாங்க முடியாது. ஆசைப்பட்டு வரல, ஆண்டவர் அழைச்சார், அதுதான் உண்மை. கஷ்டம்தான், கஷ்டமாக இருந்தாலும் அதை இஷ்டமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதுதான் உண்மை. அதனால் இந்த குருத்துவத்தை பற்றி எங்களை விட அதிகமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதே சமயத்தில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த குருக்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பின்புலமாக எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவங்க இல்லைன்னாக்கா நாங்கள் இல்லை. இங்கே உட்காந்துருக்கிறாரு ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸ். அவங்க அப்பாலாம் 100கணக்கான குருக்களை உருவாக்கிய மிகப்பெரிய புனிதர். அவரை விட நாங்கள்லாம் பெரிய உயர்ந்தவங்கள் இல்லை. இருந்தாலும் அவருக்கு அந்த குருத்துவம் இல்லை. அந்த குருத்துவம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள், அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு பெரிய ஒரு விஷயம். எனவே இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் உணர்வு பூர்வமாக இதை உணர வைத்து, அடுத்தது நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அதுக்காக தான் நாங்கள்லாம் இந்த குருத்துவத்திற்கு வந்திருக்கிறோம். அப்படின்னு வந்திருக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். குருத்துவ அந்த பட்டத்திலே ஆயர் கேட்பார், நீங்கள் மனத்துறவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்கள்? ஆம். நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? ஆம். எல்லாத்துக்கும் ஆம் தான். கடைசியா இதெல்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? அதான் அவர் சொன்னாரு, ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன். வேற யாரும் இல்ல, உறவுகளை, சொந்தங்களை, குடும்பங்களை இல்ல. நேற்று வில்லியனூர், இன்னைக்கு இறுதி ஆண்டவர் கோயில், நாளைக்கு பெரியப்பட்டு, கொம்மேடு, எல்லாம் அந்த மாதிரி மாறி மாறி. அவர் சொன்னார் இல்லைங்களா, பல டிஸ்ட்ரிக்ட் போவோம். உண்மைதான். எங்க நாங்க இருந்தாலும் சரிதான், நாங்க கடவுளுடைய பிள்ளை, கடவுளை நம்பி வந்திருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் இவ்வளவு உயர்வாக நினைத்து, இவ்வளவு அழகாக எங்களை எல்லாம் கௌரவம் செய்கின்ற உங்களுக்கும் சகோதரர் பாலா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடல். நன்றி ஐயா. நான் இது பாட்டா எழுதல, நான் ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையில் நினைச்சுனே இருப்பேன். நான் அருட்தந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு உடல் சோர்வு வரக்கூடாது, எந்த விதமான ஒரு
ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு அடிப்படுத்தோ எது ஒரு தலைவலி கூட வரக்கூடாது. அருள் தந்தைகள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். சந்தோஷமாக அப்படி ஜாலியாக அப்படிலாம் கிடையாது, மன மகிழ்ச்சியோடு இருக்கணுன்ற. டெய்லி ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் பேசினப்போ டெய்லி உங்கள்கிட்ட பேசினதா இருந்தேன். எனக்கு பேச ஆசையாக இருக்குது. நிறைய டைம் போடுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. ஆனாலும் நான் அவர் எடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. அவர் அங்கே எடுத்து பேசினார்னா ஜனங்கள்லாம் செல்ஃபோன் எடுத்து வெளியே போயிடுவாங்க. அவள் தான் மாசு நேரத்தில். அதில் ஐயா அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கினேன். அப்புறம் ஃபாதர் உங்களோட அசிஸ்டன்ட் ஃபாதர் பேரப்போ நான் அதை தயாராகிட்டேன். நான் அதில் எனக்கு இதெல்லாம் நான் உங்களை நினச்சின்னு தான் இருக்கிறேன். அதனால தான் பாட்டு எழுத முடியும். அதாவது சொந்தங்களை மறந்து வந்தோம், ஆண்டவர் எங்களுடன் துணை இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்கள் தந்தோம். அதில் நீங்கள் எடுத்துங்க, நான் வரோம், உள்ளே வந்துட்டோம். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களை யாருன்னா அச்சா திருப்பி அடிக்க மாட்டீங்களா? ஆமாம், அடிக்க மாட்டேன். அது மாதிரிலாம் பேசிட்டு உங்களை நீங்கள் கொடுத்துட்டீங்க அவ்வளோதான். உங்களை நீங்கள் இறந்துட்டா உங்களுடைய இது நீங்கள் இறந்தவரை உங்களோட சடலம் ஊருக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு தரமாட்டேன்றாங்க. நீங்கள் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு வரீங்க. சந்தோஷம், ரொம்ப மனிதராகுது.